அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65 தான். 1.5 கிலோ சிக்கனுக்கு எந்த அளவுக்கு மசாலா போட்டு நம்ம மசாலாலாம் உதிராமல் எப்படி பொரிச்சு எடுக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து 1.5 கிலோ கறி சிக்கன் வந்து தோலோடு தான் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நார்மல் பீஸாக தான் போட்டிருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 5.5 டேபிள் ஸ்பூன் அளவு 65 மசாலா வீட்டில் நுணுக்குனது. இது வந்து நான் 5.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குறதா இருந்தால் ஒரு 10 ரூபா பாக்கெட்டு ஒரு 3 பாக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறலாம். காரம் அதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணுன்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறலாம். நான் வடிகட்டியிலே பிழிஞ்சு அதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுவேன். ஊற்றுனா எக்ஸ்ட்ரா இருக்க புளிப்பு தன்மையும் அதிலே இறங்கிரும். தயிர் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிரும் சேர்த்துக்கோங்க, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 6 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 6 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிணைஞ்சிக்கிறலாம். நல்லா இந்த மெத்தடில் நீங்கள் இது பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு மசாலா உதிராமல் நல்லா ஒட்டி சூப்பராக வரும். ஆனால் நீங்கள் பொரிக்கும்போது இதில் தான் நான்ஸ்டிக் டவாவில் தான் பொரிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயும் அதிகமாகாது, அதே நேரத்தில் நமக்கு வந்து இதாக இருக்கும், ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பக்குவத்தில் மாவு அந்த மசாலா பிரட்டிட்டு நம்ம சிக்கன் பீஸுங்க எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுறலாம். இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு இதை ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஆனால் அதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா பிணைஞ்சிட்டேன். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பொறுமையாக பிணைஞ்சு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறலாம். மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் திரும்ப எப்படி வந்திருக்கு இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஊற வச்ச சிக்கன் 60 பார்த்துட்டு இப்போ பாருங்கள், திரும்பவும் நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா மசாலா வந்து எல்லா பக்கமும் படணும், அதுக்காக கலந்துட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ பேனை வச்சுக்கிறலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். இப்போ இதில் வந்து ஒரு 150 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ எல்லா பீசஸையும் சேர்த்துக்கிறலாம். அதாவது சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பாமல் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பிக்கிறலாம். திருப்பினோம்னா மசாலா உதிராமல் வரும். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிடுவோம். வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கரலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் போட்டுட்டேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டுட்டு திருப்பி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி நம்ம பொரித்தோம்னா நம்மளுக்கு வந்து மசாலாவும் உதிராது, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். 2வது உங்களுக்கு எண்ணெயும் அதிகமாகாது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிக்கன் 65 எல்லாத்தையும் பொரிச்சிட்டு எடுத்துக்கிறலாம். மீதம் இருக்கிற எல்லா சிக்கன் பீஸுங்களையும் இதே மாதிரி நம்ம போட்டுட்டு வேக விட்டு எடுத்துக்கிறலாம். நீங்கள் இது போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இதே போல் மீதம் இருக்கிற எல்லா சிக்கன் பீஸுங்களையும் இதே மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவங்க வீட்டில் நீங்கள் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சாம்பார் வச்சு தான் நான் வந்து 65 போட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. 4 பேட்சுக்கு எனக்கு சிக்கன் வந்துச்சு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. கடையில் கிடைக்கிற சிக்கனை விட இது நம்ம வீட்டில் செய்கிறது ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம். வீட்டிலையே 65 பொடி நுணுக்கி வச்சோம்னாலும் அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ சிக்கன் வாங்கினாலும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் தேவையான வீடியோவை பார்த்துக்கறலாம். இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.